மிஸ்டர் எடிஸ் மெய் என்பவர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளரும் உங்கள் பாரம்பரிய வைத்தியருமான உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய் என்பர்களே, இப்போ பாருங்க, நிறைய பேர் அப்படி செல்மிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூக்கில் சளி விழுகும், ஜலதோஷம், இருமல், சளி, காய்ச்சல் இது இருக்கும். இப்படிலாம் நிறைய பேருக்கு இருக்கு. சிறப்பு தேடணும், துளசி, அப்புறம் என்னென்னமோ மருந்து, நிறைய மருந்து இருக்கு. சளிக்கு இல்லாத மருந்தா எல்லாம் இருக்கு. அப்ப இந்த சளி எத்தனையோ மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அதை தேடி பிடிச்சி கஷாயம் வச்சு குடிக்கணும். லொக்கு லொக்குன்னு இங்கே பாருங்க, அப்படியே இருமணும், அப்படிலாம் இரும்புவாங்க. இந்த இருமல் எல்லாம் போறதுக்கு என்ன செஞ்சா இலகுவான வழி என்ன? இருமல், சளி, காய்ச்சல் போகணும்யா, கஷ்டம் இல்லாமல் இருக்கும். நான் சொல்றது ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கே இது ஓகேங்கிறேன் நான். அது என்ன? வேற ஒன்றும் இல்லை சார், காதில் தான் சார் விஷயம் இருக்கு. காதை கரெக்ட் பண்ணா நமக்கு சளி தோதாக மாறி என்ன செய்யணும்? அதாவது வேப்பனை இருக்கு பார்த்தீங்களா, சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வேப்ப எண்ணெயை நல்லா காய்ச்சல், எண்ணெய் போட்டு காய்ச்சல்னா ஒரே ஒரு பல்லு பூண்டு, 50 மில்லி எண்ணெய்க்கு ஒரு பல்லு பூண்டு, 100 மில்லி எண்ணெயாக இருந்தால் 2-3 பல்லு பூண்டை போட்டுருணும். அதை தட்டி போடணும், அப்படியே காய்ச்சணும். காய்ச்சி ஆற வச்சுக்கணும். சுத்தமான ஃபில்டர் பண்ண வேப்பெண்ணெய் வச்சுக்கிட்டு காதில் விட்டுறணும். 2 சொட்டு காதில் விடணும். வெதுன்னு நல்லா ஆறின பிறகு காதில் விட்டுறணும். 2-3 சொட்டு விடலாம், காது நிறைய அளவுக்கு விடணும். இந்த காதை மடக்கி பிடிச்சிட்டு இங்கிட்டு விடணும், மறந்துடக்கூடாது. 2 சொட்டு எடுத்து தலை உச்சியில் அப்படி லேசாக நல்லா சூடு பிறக்க தேய்ச்சிடணும். தொப்புள்ளையும் நல்லா தேய்க்கும். சரியா? மருந்து இது வெளிப்புறத்துக்கு, நெத்திலையும் தேய்க்கலாம். தலைவலி இருந்துச்சா நெத்திலையும் தேய்க்கலாம். இதில் ஒன்று கூட செய்யலாம். நீங்கள் இந்த பூண்டு போட்டு காய்ச்சிறீங்கள, ஒரு பல்லு பூண்டு சொன்னல, ஒரு பல்லு சின்ன வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயமா அதில் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, போட்டுக்கலாம். இப்போ உள் மருந்து ஓமம், 50 கிராம் ஓமம், 50 கிராம் கூட வேணாம், 25 கிராம் ஓமம், 25 கிராம் ஓமம், 25 கிராம் வால் மிளகு, 25 கிராம் வால் மிளகு, 50 கிராம் சுக்கு, சுக்கு 50 கிராம், வால்மிளகு, ஓமம், சுக்கு, இந்த கிராம்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. வேணும்னா திரும்ப போட்டு பார்த்துங்க. இதோட வெத்தலை, 5 வெத்தலை எடுத்து வச்சுங்க. இல்லை இந்த பொடியை அதை பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் வேணுமோ இந்த பொடி. இதில் முக்கியமாக நீங்கள் சேர்க்க வேண்டியது முக்கியமாக இதில் நீங்கள் சேர்க்க வேண்டியது ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, அரிசி திப்பிலின்னு ஒரு திப்பிலி இருக்குது. யானை திப்பிலி கிடையாது, அரிசி திப்பிலி. அது ஒரு 25 கிராம் சேர்த்துங்க. அதில் 25 கிராம் அரிசி திப்பிலியை இந்த பொடியோடு சேர்த்துங்க. இந்த கலவையை, இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க. 200 ml தண்ணி. துளசி தலை, அதான் வெத்தலை, 2 வெத்தலை. அந்த வெத்தலையோட துளசி ஒரு 10 துளசி நல்லா இடித்து அந்த தண்ணியில் போட்டுருங்க. 200 ml தண்ணியில் 2 வெத்தலையும் கொஞ்சம் துளசியும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அதில் இந்த பொடியை 1 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்கணும். நான் எப்போ சொல்கிறேன், இந்த எண்ணெயை காய்ச்சி காதில் விட்டுட்டு தொப்புளில் தேய்ச்ச பிறகு இதை குடிங்க. பகலே சரி, எந்த நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. ரொம்ப சளி காய்ச்சலாக இருக்கவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டே குடிங்க. 1 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரத்துக்குள்ளாக நீங்கள் விடுதலை பெற்று விடுவீர்கள், காய்ச்சலிலிருந்தும் சளியிலிருந்தும். 3 நாட்கள் தொடர்ந்து செய்தாலே முழுமையாக விடுதலை அடைவீர்கள். ரொம்ப ஓவர் சார், ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் சார், 1 மாதம் தொடர்ந்து பண்ணுங்க, 48 நாள் ஆஸ்துமாவிலிருந்தே விடுதலை ஆகும். ஆனால் உங்களுடைய உணவு முறையில் என்ன செய்யக்கூடாது, அந்த சளிக்கு உண்டான
ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஐஸில் போட்டது சாப்பிட்றது, இதெல்லாம் சாப்பாட்டில் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீரில் தான் குளிக்கணும். அதே மாதிரி பழைய சோறு, தயிர் ஆகவே ஆகாது. அதெல்லாம் பார்த்துக்குங்க. இது மாதிரி இருந்தீங்கன்னா உடனடியாக சரியாகும். பூண்டு, மிளகு, வெங்காயம், இந்த இஞ்சி இதெல்லாம் சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதிகபட்சம் நீங்கள் 48 நாளில் ஆஸ்துமாவே கண்ட்ரோல் ஆகும். இந்த சராசரி சளி காய்ச்சல்லாம் 3 நாளில் பறந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என் பையனுக்கு 10 வயசு தான் ஆகுது, 5 வயசு குழந்தை, அதெல்லாம் தடவலாமா வைக்கலாமான்லாம் கேட்பீங்க. ஐயா எனக்கு 70 வயசு ஆச்சு, நடவடை இல்லாமல் இருக்கேன், சுகர் ஓவராக வந்துருச்சு, நான் செய்யலாமா, பக்கவாதம் எனக்கு வந்துருச்சு, நான் பண்ணலாமா, சளி பிடிச்சிருச்சு. எல்லாரும் எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் ஏற்ற அற்புதமான சளிக்காய்ச்சல் மருந்து இது. கை மருந்து தான் அது. இது கை மருந்து, ஆனால் மெய் மருந்து. ஆகவே இதை தொடர்ந்து நான் சொன்னபடியாக நீ அருந்து கண்டிப்பாக இதுவே நோய்க்கு விருந்து என்று சொல்லி முடிக்கிறேன். அதாவது அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பெற்றுக. நல்லது. அற்புதம், ஆனந்தம்.